ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, உண்மையை நோக்கி வழிநடத்துகின்ற தூய ஆவியார் நம்மோடு இருக்கின்ற பொழுது எதற்கும் நாம் அஞ்ச தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் வருகின்ற 6வது புதன்கிழமையில் நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்தும், நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்தும் செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஏதென்ஸ் நகர மக்களை பார்த்து புனித பவுல் அந்த மக்களுடைய சமய பற்றை பார்த்து வியக்கிறார். அவருடைய தொழுகை கூடங்களை பார்க்கிறார். அவர்கள் தெரியாத கடவுளை வணங்குகிறார்கள். அந்த பலி பீடத்திலே தெரியாத கடவுளுக்கு நாங்கள் காணிக்கை செலுத்துகிறோம், தெரியாத கடவுளை வணங்குகிறோம் என்று எழுதியிருப்பதை பார்த்து புனித பவுல் அவர்களிடம் சொல்லுகிறார், நீங்கள் தெரியாத தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சமய பற்றி நான் பாராட்டுகிறேன். ஆனால் அந்த தெரியாத தெய்வத்தை நான் உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறேன். ஏனென்றால் இறந்து மீண்டுமாக நமக்காக உயிர்த்தெழுந்து நம்மோடு இருக்கின்ற கடவுள் அவர். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஒருவரிலிருந்து இந்த உலகை படைத்தவர் அவர். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவர் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தையும் அவருடைய செயலையும் அங்கே அறிவிக்கிறார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஒருவன் தான் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது தான் பெற்றதை விட இன்னும் அதிகமாகத்தான் பகிர முடியும். ஏனென்றால் அவ்வளவு ஆசீர்வாதங்களை பவுல் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றார், மக்களும் பெற்றார்கள். ஆனால் இந்த மக்கள் பார்க்கவில்லை. அதனால் தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் மற்ற மக்களுக்கு அறிவிப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து உண்மையை உங்களுக்கு வழி நடத்தும், உண்மையை உங்களுக்கு எடுத்துரைக்கும் தூய ஆவியார் உங்களோடு இருப்பார். நான் அவரை உங்களுக்கு கொடுப்பேன். அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். நான் இன்னும் பல சொல்லவே வேண்டியது இருக்கிறது. ஆனால் இப்பொழுது சொன்னால் உங்களால் தாங்க இயலாது. தூய ஆவியார் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த செய்தியை நாம் எப்படி பொருட்கொள்ளலாம் என்றால், இயேசுவோடு இருக்கிறார். அந்த 12 சீடர்களும் இயேசுவனுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்க்கிறார்கள். ஒருவேளை நான் இறந்து மீண்டுமாக உயிர் தழ வேண்டும் என்ற செய்தியை தவிர மற்ற செய்தி அவர்களுக்கு அவர் சொல்லவில்லை. நான் அடிபட வேண்டும், உதைப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட்டு கொடூர சுவாவுக்கு உள்ளாகி மீண்டுமாக உயிர் தழுவேன் என்ற செய்தியை சொல்லுகிறார். ஆனால் சீடர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், இயேசுவுக்காக அவர்கள் எப்படி தங்களை ஒப்பு கொடுக்க போகிறார்கள் என்பதை தூய ஆவியார் தான் அவர்களுக்கு வழி நடத்துகிறார். அதை தான் அங்கே சொல்லுகிறார், தூய ஆவி உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு, உயிர்ப்பு, அவருடைய பின்னால் இறை நற்செய்தியை எப்படி அவர்கள் தூய ஆவி வழியாக பெற்றுக்கொள்ள போகிறார் என்பதற்காக தான் இதை சொன்னார். அதனால்தான் தந்தையும் நானும் வேறு வேறு அல்ல. அதனால்தான் சொன்னேன், என்னிடமிருந்து பெற்று தூய ஆவியார் உங்களுக்கு சொல்லுவார், நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டதை தூய ஆவியார் சொல்லுவார் என்பதை இங்கே எண்பிக்கிறார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அந்த தூய ஆவியானவர் குடிக்கொள்கின்ற ஆலயம்தான் நாம். அந்த தூய ஆவியை நமக்குள் அனுமதிப்போம். அந்த தூய ஆவி நமக்குள் வந்தால் இயேசு கிறிஸ்து நம்மோடு தொடர்பிலே இருப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.